அன்பான மக்களே, நம்மளோட விஜயும் நம்ம டைரக்டர் பிரவீன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. அவங்களோட கான்வர்சேஷனே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. 2 பேர் ஸ்மைல், அவங்க 2 பேர் மூஞ்சியை பார்த்தாலே அவ்வளோ பயங்கர ஸ்மைலோடு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஹாப்பியாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜய் வந்து அவராக இன்டர்வியூ முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார். அடுத்து யார், டைரக்டரும் அப்புறம் அவங்கள ஒய்ஃபும் போகிறாங்க அடுத்து இன்டர்வியூக்கு. விஜய் காவேரியோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரமாக போச்சு. அவ்வளோ அழகாக சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. விஜய் காவேரியோட இன்டர்வியூ மட்டும், அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் மட்டும் செம்மையாக இருந்தது. ஃபேன்ஸ்லாம் சூப்பராக கேள்வி கேட்டாங்க. அதை எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதில் விஜயும் காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, காவேரி விஜய்க்கு ப்ரப்போசல் பண்ணாங்க. 2 பேருமே அதை பண்ணாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த எஸ்எஸ்எம்சி அந்த டீம்லேருந்து தான் அவங்க வந்து சொல்லி அழகாக வந்து பண்ணாங்க. அதுக்கு 2 பேருமே நல்லா சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. இப்போ நம்ம விஜயும் டைரக்டர் சாரும் வந்து அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா வந்து இந்த கான்வர்சேஷன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதை வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.